ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நிம்மதியாக நீ வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் பார், உன்னை யாருமே வாழவே விடவில்லை. எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை குறை கூறிக்கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். நான் இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மனதில் வைத்துக்கொள். எந்த ஒரு நிலையிலும் நீ எதையும் கண்டு அஞ்ச வேண்டிய அவசியம் என்பது வாழ்க்கையில் ஒரு நாளும் கிடையாது. ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்களை இழந்து விட்டாய். இனியும் உன் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழக்க மாட்டாய். அதற்கு நான் உறுதியாக இன்று உனக்கு கொடுப்பேன். நீ எத்தனை காலம்தான் இப்படியே ஏதாவது ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருப்பாய்? நானே உனக்கு தருகிறேன், நானே உனக்கு அனைத்தையும் நடத்துவேன் என்று சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் நீ ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து போராடி கொண்டு இருந்தால் அது உனக்குத்தானே அம்மா கஷ்டம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நீ உன் வாழ்வில் நல்லதொரு நான் தரும் வாய்ப்புகளை பெற்று நீ வாழ வேண்டும் அல்லவா? நான் தரும் வாய்ப்புகளையும் நீ விட்டுவிட்டாய் என்றால் என்ன செய்ய முடியும் சொல் பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் மாற்றும் சக்தி உன்னிடம் மட்டும்தான் உள்ளது. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் அதற்கு நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அனைத்து நாட்களையும் திரும்ப உன்னால் மட்டுமே பெற முடியும். நான் உன்னுடன் இருக்கிறேன். வாழ்நாள் முழுவதும் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, என்றுமே உன்னுடன் இருப்பேன். எத்தனை முறை நான் வந்தாலும் நீயும் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டு எனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறாய். சீக்கிரமாக பார் தங்கமே, எவ்வளவு பெரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்று. இன்று வைத்து எதையும் தீர்மானம் செய்து விடாதே. காலம் முழுவதும் உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய திருப்பங்கள் வரும். பேரும் புகழும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து நிலையாக சந்தோஷமாக இருக்கும். பல பேருக்கு உதாரணமாக உன் வாழ்க்கையில் நீ வாழ்வாய். யாரை கண்டும் ஒரு பொழுதும் நீ அஞ்ச வேண்டி தயங்கி உன்னுடைய வாழ்க்கையை மறைத்து எல்லா விஷயத்தையும் மறைத்து நீ நிற்க வேண்டும் என்பது கிடையாது. எல்லாமே நீ உன் வாழ்க்கையில் மறைக்காமல் எல்லா விஷயத்தையும் நீ தனியாளாக நின்று செய்யலாம். நீ நினைக்கிறாய் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் மறைத்து மறைத்து செய்ய வேண்டியதாக இருக்கிறதே, குடும்பத்தில் இருப்பவர்களே அதை செய்ய விடுவதே இல்லையே என்று. இனி பார், உன்னுடைய அனைத்து போராட்டத்திற்கும் உன் குடும்பமும் உனக்கு ஒத்துழைப்பாகவே இருந்து உன்னை வழிநடத்தி உன்னை வாழ வைக்கும். கவலைகள் என்பது வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாத ஒன்று. கவலைகள் எப்பொழுது தெரியுமா வரும்? தேவையில்லாத யோசனைகள் அப்பொழுது கவலை வரும். ஏன் தெரியுமா? சில விஷயங்கள் பயங்கரமாக விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்பொழுது தோன்றும் இதெல்லாம் சாதாரணம் என்று எடுத்துக்கொள்வாய். அதுவே சிறு பிரச்சனை நடந்திருக்கும், அதற்கு போய் உட்கார்ந்து அழுவாய். எல்லாமே மனம்தான். மனம் இதை செய்து விடலாம், சமாளித்து விடலாம் என்று சொன்னால் அப்படியே நீ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஓட ஆரம்பிக்கிறாய். அதுவே ஒரு கவலை வந்துவிட்டது, அது சிறிய கவலைதான், அது மனமானதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்படியே மூழ்கி என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில் என்பதை நீ உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடுகிறாய். கவலையை விட எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ போராடலாம். சந்தோஷத்தில் நீ வெற்றி பெறலாம். எப்பொழுதும் உன் மனதை மட்டும் உனக்கு ஆறுதலாக வைத்துக்கொள். ஒருவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அவர் பக்கம் போகாமல் நீ என்ன நினைக்கிறாயோ, நீ என்ன பேசுகிறாயோ அதற்கு உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தி வைத்துக்கொள். நான் சொல்வது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வாராகி இப்படி சொல்கிறார் என்று தோன்றும். நடக்க நடக்க ஒவ்வொரு கஷ்டம் வரும் பொழுது, ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அப்பொழுது தோன்றும் உன் மனதில், வாராகி என்று இதை சொன்னாலே அது போல மனதில் அமைதியை உருவாக்கிக் கொள்வோம் என்று உன்னுடைய எண்ணமானது உனக்கு எடுத்து வந்து சொல்லும். புரிந்து கொள். எல்லாமே நான் உனக்கு நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். எதையுமே நான் உனக்கு கஷ்டப்படுத்த வேண்டும், உன் வாழ்க்கையில் நீ இப்படிதான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் எதுவுமே சொல்லவில்லை. நான் சொல்கிறேன், அதை கேட்பதும் அதன்படி நீ நடந்து கொள்வதும் நடக்காமல் போவதும் உன்னுடைய கையில்தான் உள்ளது. நான் சொல்லதான் முடியும், அதை கேட்பது உன் கையில் தானே இருக்கிறது. அமைதியோடு எல்லா விஷயத்திலையும் பொறுமையாக இரு. காலமும் நேரமும் கைகூடும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை நானே உருவாக்கி தருவேன். நான் எதுவாக இருந்தாலும் உனக்கு தெரியும், யோசித்து பொறுமையாகத்தான் செய்வேன். இந்த வாராகியானவள் எதற்கும் அவசரப்படுபவள் அல்ல.
பொறுமையாக செய்பவள், நிதானமாக செய்பவள், எல்லா நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு தருபவள். நான் உன்னுடைய வாழ்க்கையையோ உன்னுடைய பணத்தையோ வைத்துக்கொண்டு நான் எதுவுமே செய்யப் போவது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பித்துவிடும். பொறுமையாக இரு தங்கமே. எல்லா சகலங்களும் உனக்கு கிடைக்கும்படி நானோ உன் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் செய்கிறேன். ஏற்கனவே உன் வாழ்க்கையில் பல இடங்களில் நான் உதவி செய்து இருக்கிறேன். ஆனால் அது எல்லாம் உனக்கு மறந்துவிடும். நான் ஏதாவது உனக்கு கஷ்டத்தை கொடுத்தால்தான் அது உன் ஞாபகத்திற்கு வரும். ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு, ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டு வாழ்க்கையை விட்டுவிடாதே. பொறுமையோடு இரு. நல்லது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தித்து கொண்டு இருந்த பல விஷயங்கள், அதாவது தேவையில்லாத விஷயங்கள் உன் வாழ்க்கையிலிருந்து நான் எடுத்து விட்டேன். சந்தோஷத்தை மட்டுமே நான் உனக்கு தருவேன். ஏக்கங்களை எடுத்துவிட்டு சந்தோஷங்களை தருவேன். எதெல்லாம் உன்னுடைய மனதில் பாரமாக இருக்கிறது, அந்த பாரத்தை அனைத்தையுமே நீக்கிவிட்டு சந்தோஷம் என்றும் ஒரு நல்ல விஷயத்தை நான் தருவேன். நீ எதற்காகவும் இனி தேடி தேடி ஓட வேண்டாம். உன்னை தேடி அனைத்து விஷயங்களும் கிடைக்கும்படி இந்த வாராகியானவள் செய்து கொண்டு உன்னை வாழ வைத்து கொண்டு பேரும் புகழுடனும் எப்பொழுதும் நிலைத்தபடி இருக்கச் செய்வேன். என நீ செய்யும் வேலைக்கு உனக்கான அங்கீகாரங்களும் மரியாதையும் எல்லாம் கிடைக்கும். உன்னுடைய பாவம், நீ பாவம் தங்கமே, நீ பாவம். உண்மையாக அதுதான். ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? நீ பாவம் என்பது உனக்கும் தெரியும். பல பேரிடம் ஏமாந்து விட்டாய். பல பேருக்கு நீ எப்பொழுதும் நல்லதை செய்து இப்பொழுது எப்படி தெரியுமா இருக்கிறாய்? யாராவது நமக்கு நல்லது செய்ய மாட்டார்களா? யாராவது உதவி செய்ய மாட்டார்களா? நம்மிடம் உதவி பெற்றவர்கள் யாராவது நமக்கான உதவியை செய்ய மாட்டார்களா என்று நீ நினைக்கிறாய். தங்கமே, யாரிடமும் எப்பொழுதும் எதையும் நீ நினைக்க வேண்டாம். உனக்கான உதவி நான் செய்வேன். நீ யாராருக்கு செய்தாய் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் உதவி செய்யவில்லை என்றால் என்ன? நான் இருக்கிறேன். நீ எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து யாருக்கும் உதவி செய்யவில்லை. ஆனால் பார், அவரவர்கள் உன்னிடமிருந்து உதவியை பெற்றுக்கொண்டு இப்பொழுது உன்னை விட்டு அவரவர்கள் ஓடிவிட்டார்கள். விடு, போகட்டும். போனவர்கள் எப்படி இருந்தாலும் அடிபடத்தான் செய்வார்கள். நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன். எனக்கு தெரியும் யார் யாரிடம் நீ என்னென்ன விஷயங்கள் பேசினாய், என்னென்ன உதவிகள் செய்தாய் என்ற அனைத்து உதவிகளும் என்னிடமிருந்து கிடைக்கும். இந்த வாராகியானவள் யாரையும் அப்படி விட்டு நகர்பவள் அல்ல. ஒரு முறை கையை பிடித்து விட்டாயானால் நிச்சயமாக வாழ வைத்து மட்டுமே தான் பார்ப்பேனே தவிர ஒரு நாளும் உங்கள் அனைவரையும் அளவைத்து பார்க்க மாட்டேன். சந்தோஷங்கள் இருக்கும், சகலங்களும் இருக்கும். நிம்மதியான வாழ்க்கையும் எதிர்காலங்களும் என்றும் நிலைத்து இருக்கும். சந்தோஷமாக இரு. சகலங்களையும் பெற்று உன் வாழ்க்கையில் நான் பெருவாழ்வாக தருவேன். ஏற்றங்கள் தான் இனி உன் வாழ்வில் இருக்கும். துன்பங்களோ இருக்காது. சிரித்து சந்தோஷப்படு. இவ்வளவு உன் வாழ்க்கையில் நான் செய்கிறேன் என்று அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள். எப்பொழுதும் நான் இருப்பேன். ஜெய் வாராகி.